Hi, hello, welcome to Litfeast channel. This writer name Mahadevi Verma. அவங்களோட ரொம்ப மோஸ்ட் ஃபேமஸான ஒர்க் ஆர்ட் ஆஃப் லிவிங் அதுதான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். Mahadevi Verma, she was born in the year 1907 and died 1987. இவங்க வந்து ஹிந்தி லிட்ரேச்சரில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சன். இந்தியன் ஹிந்தி லாங்குவேஜ் பொயட், எஸ்ஏயிஸ்ட் அண்ட் ஸ்கெச் ஸ்டோரி ரைட்டர். ரொம்ப ஃபேமஸ் எமினன்ட் பர்சனாலிட்டின்னு சொல்கிறாங்க ஹிந்தி லிட்ரேச்சரில். எமா அண்டு நீல்காந்த் இந்த ரெண்டு ஒர்க் தான் இவங்களோட ரொம்ப ஃபேமஸான ஒர்க்ஸ். ஹிந்தி லிட்ரேச்சரில் சாயாபாடி எரா அப்படின்ற பீரியடில் ஒன் ஆஃப் த 4 மேஜர் பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் தென் மாடர்ன் மீரா அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் பண்ணப்படுறாங்க. நிராலா அப்படின்ற பொயட் வந்து இவங்கள வந்து கமெண்ட் பண்ணியிருக்கார். என்ன அப்படின்னா, சரஸ்வதி இந்த வாஸ்ட் டெம்பிள் ஆஃப் ஹிந்தி லிட்ரேச்சர், ஹிந்தி லிட்ரேச்சரோட சரஸ்வதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் தென் மகாதேவி வர்மா வந்து டீப் ஃபாலோவர் ஆஃப் மகாத்மா காந்தியை வந்து ஃபாலோ பண்ணினாங்க அவங்க லைஃப்பில். அண்ட் தென் இவங்க வந்து மியூசிக்லேயே ஒரு வெல்வர்ஸ்டு பர்சனாக இருந்தாங்க. அவங்களுடைய கம்போசிங்கில் எந்த மாதிரி ஸ்டைல் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா யூஃபெமிஸ்டிக் ஸ்டைல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் கூகுள் கூட இவங்களுடைய பர்த்டேவை வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. எதில் அப்படின்னா கூகுள் டூடில் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. கம்மிங் டு த பாயிண்ட், ஆர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்றது எக்ஸ்ட்ராக்ட். இது வந்து ஒரு பார்ட். எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா லிங்க்ஸ் இன் த செயின் அப்படின்ற கலெக்ஷன்லேருந்து எடுத்திருக்காங்க. இதில் எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா வந்து இந்தியாவில் வந்து ஜெண்டர் ரிலேஷன்ஸ், மேனும் உமனும் எந்த மாதிரியான பாண்டில் இருக்காங்க, விமனோட கண்டிஷன் என்ன, அவங்க அந்த சோஷியல் கஸ்டம்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதா இல்லை அதுவே அவங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக மாறுதா, எப்படி வந்து இந்த பேட்ரியார்க்கல் சொசைட்டி வந்து விமனை எந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸில் வச்சுருக்கு அப்படின்றத பற்றி தான் வந்து பேசியிருக்காங்க. இது எப்படி பிகின் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து எந்த ஒரு ஆக்ஷனுக்குமே ஃபஸ்ட்டு ஆர்ட் ஆஃப் லிவிங்னா என்ன அப்படின்ற மாதிரி வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா எந்த ஒரு ஆக்ஷன் நம்ம லைஃப்பில் செஞ்சாலும் அதுக்கு 2 விஷயம் தேவை. ஒன்று என்ன அப்படின்னா தியரிட்டிக்கல் நாலேஜ், அனதர் ஒன் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். ஒரு ஆக்ஷன் இருக்குது அப்படின்னா தெரிஞ்சிருக்கணும், அதை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ சயின்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து அது எதோட க்ளோஸ் கனெக்ஷன் வச்சுருக்கு அப்படின்னா க்ரியேட்டிவ் ஆர்ட்டு கூட. அதே மாதிரி ஒவ்வொரு க்ரியேட்டிவ் ஆர்ட்டுக்கும் ஒரு சயின்டிஃபிக் பேஸ், ஒரு லாஜிக்னஸ் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே எப்படின்னா ஒன்றோட ஒன்று இன்டர் கனெக்ட் ஆகிருக்க ஒன்று. ஏதாச்சும் ஒன்று இல்லைன்னா கூட இன்னொன்று வந்து எப்படின்னா மீனிங்ஃபுல், ஒன்று கற்றுக்கவே முடியாது, வி குடன்ட் லேர்ன் பர்ஃபெக்ட்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒருத்தர் பெயிண்ட் பண்ணணும், அழகாக பியூட்டிஃபுல்லாக ஒரு எக்ஸலண்ட்டாக ஒரு பெயிண்டிங்கை கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு எப்படி பெயிண்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த பேசிக் நாலேஜ், அந்த தியரி ஆஃப் பெயிண்டிங் தெரியல அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல் ஆர்ட் ஆஃப் பெயிண்டிங்கை வந்து கண்டிப்பாக பெயிண்ட் பண்ண முடியாது. அவங்க வந்து ஃபெயிலியரை தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ பெயிண்ட் பண்ணணுன்னா என்ன தேவை அப்படின்னா பேசிக் ஸ்கில் வந்து லேர்ன் பண்ணியிருக்கணும். அது மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்துலையும் சயின்டிஃபிக் தியரியும் இருக்கணும், ப்ளஸ் அதை ப்ராக்டிக்கலாகவும் அப்ளை பண்ணியிருக்கணும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆர்டிஸ்ட்டாக மாறணும் அப்படின்னா அதுக்கு தான் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா நாலேஜும் லேர்ன் பண்ணணும், அந்த ஸ்கில்லையும் லேர்ன் பண்ணணும், அதே சமயம் அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதை அவங்க பர்சனல் லைஃப்பில் அப்ளை பண்ணணும். இது வந்து ஒரு ஆர்ட்டுக்கு மட்டும் கிடையாது, ஆல் சார்ட் ஆஃப் ஃபார்ம்ஸ்க்கும் இது வந்து அப்ளிகபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆர்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஆர்ட்டுக்குள்ளே 2 விஷயம் இருக்கும். என்ன அப்படின்னா நாலேஜும் இருக்கும், ப்ராக்டிஸும் இருக்கும். நம்ம ஒரு ஆக்ட் ஆஃப் லிவிங் வந்து நம்ம பார்க்கணும், லிவ் பண்ணணும், ஆக்ட் ஆஃப் லிவிங் இருக்கணும், ஆர்ட் ஆஃப் லிவிங்காக மாற்றணும் அப்படின்னா நாலேஜ் அண்ட் ப்ராக்டிஸ் இது 2மே வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எப்படி வேணால் இருக்கலாம், கலெக்டிவாக ஒரு குரூப்பாக லேர்ன் பண்ணலாம், இல்லை இண்டிவிஜுவலாக லேர்ன் பண்ணலாம். எப்படி லேர்ன் பண்ணாலும் அதை ஒரு சர்டன் சுச்சுவேஷனில் நம்ம அப்ளை பண்ணணும். அப்போனா அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம நாலேஜை தெரிஞ்சு வச்சுக்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது, அதை அப்ளை பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து இட் இஸ் ஃபுல் ஆஃப் வேஸ்ட், யூஸ்லெஸ், மீனிங்லெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதை வந்து எதோட அப்படிப்பட்ட லைஃப் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம் அப்ளிகேஷனை, அதை ப்ராக்டிஸ் பண்ணாத லைஃப் எந்த மாதிரி அப்படின்னா ஒரு பீஸ்ட் மாதிரி, ஒரு பீஸ்டோட லைஃப் மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ பீஸ்ட் இருக்குது அப்படின்னா அது மேலே என்னத்தை வச்சாலும் நீ கேரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு கொஷினுமே கேட்காம அது கேரி பண்ணிட்டு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஃபிலாசபி ஆஃப் டெக்ஸ்ட் அது மேலே வைக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு சாக்ரெட் புக்கை வச்சா இருந்தாலும் சரி, அதை கேரி அவுட் பண்ணிட்டு போகும். அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் அதுக்கு எதுவுமே தெரியாது. அதோட வேலை அதை கேரி பண்ணுறது தான், அதை மட்டும்தான் பண்ணும். ஸோ நம்ம வந்து இப்போது எதுவுமே படிச்சுட்டு அதை அப்ளை பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா இது மாதிரி தான் நம்மளோட லைஃப்பும். ஸோ நம்மளோட லைஃப் இப்போ வந்து ஒரு ஃபிலாசபிக் டெக்ஸ்ட் இருக்குது, சாக்ரெட் புக்ஸில் வந்து ஒரு விஷயத்த படிக்கிறோம் அப்படின்னா நம்மளோட லைஃப்பில் அதை கண்டிப்பாக நம்ம அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட லைஃபோட சக்ஸஸை கோலை சீக்கிரமே அட்டைன் பண்ணிட முடியும். அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பீப்புள் வந்து கண்டினியூவாக வந்து அவங்க லேர்ன் பண்ண ப்ரிசெப்ட்ஸ் மீன்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும், அவங்க அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணுறப்ப அதோட மீனிங்கே தெரியாமல் அதை அப்ளை பண்ணாங்க அப்படின்னா, இப்போ ஒரு விஷயம் நான் படிச்சுட்டேன் உடனே அப்ளை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்ளை பண்ணாங்கன்னா தட் இஸ் யூஸ்லெஸ், மீனிங்லெஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா பேரட்டோட மெக்கானிக்கல் சாண்ட். இப்போ ஒரு கிளிக்கு வந்து அம்மா சொல்லு அப்பா சொல்லுன்னு ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தா அதுவே திருப்பி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர ஒரு பர்ஃபெக்ட் லேர்ன் பண்ண ஒரு விஷயத்த ஒரு பர்ஃபெக்டான சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா அதுவும் மீனிங்லெஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லா ரூல்ஸுமே கண்டிப்பாக லேர்ன் பண்ணி நம்மளோட டே டு டே லைஃப்பில் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். சிம்பிளாக ஸ்பீக் த ட்ரூத்தை, நான் வந்து உண்மை தான் பேசணும், நான் லேர்ன் பண்ண தான் பேசணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அது வந்து யூஸ்லெஸ். ஸோ ப்ராக்டிஸிங்கே இல்லாமல் சும்மா வந்து நான் லேர்ன் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்கிற விஷயம் வந்து வேஸ்ட்லெஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் தென் இது வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பொய் சொல்கிறனால ஒரு இன்னசென்ட்டோட ஒரு லைஃப்பை வந்து சேவ் பண்ண முடியுது அப்படின்னா அது எதை விட பெருசு அப்படின்னா, ஒரு நோபல் ஒரு ஹானரபிள்னா ஒரு ட்ரூத் சொல்கிறத விடவே ரொம்ப வந்து ஒரு ஒரு ரொம்ப பெரியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா அந்த ஒரு பொய்னால் ஒரு இன்னசென்ட்டோட டெத்து வந்து நம்ம சேவ் பண்ணப்படுது அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயந்தான். இன்னொரு இதுவும் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு ஸ்லேவ் வந்து ஒரு க்ரூயல் மாஸ்டரை வந்து அப்போசிட் பண்ணுறான். அது வந்து ரியலி வந்து ஒரு டிவோட்டடான ஒரு விஷயந்தான். அவன் மாஸ்டராகவே இருந்தாலும் ஒரு க்ரூயல் பர்சனை அப்போசிட் பண்ணுறப்போ அந்த இடத்துல அவன் வந்து ஒரு கரெக்டான ஒரு டெசிஷன் தான் எடுக்கிறான். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தன் வந்து ஒருத்தன் தப்பு பண்ணிடுறான், அவன் பண்ணின இன்ஜஸ்டிஸ்க்கு வந்து கோவப்பட்டு வந்து பனிஷ் பண்ணிடுறான். இது எதுக்காக அப்படின்னா அந்த ஒரு பனிஷ்மெண்ட்னால ஒரு ஊர் நல்லாயிருக்கும், ஒரு நாடு நல்லாயிருக்கும், இந்த வேர்ல்டே நல்லாயிருக்கும் அப்படின்னா அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தது கரெக்டு. அது எதை விட பெருசு அப்படின்னா ஒரு க்ரூயல் டைரண்ட் இருக்கிறான், ஒரு கொடூரமானவன் இருக்கிறான், அவனை மன்னிக்கிறத விட அந்த ஃபர்கிவ்னஸ் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை விட அந்த பனிஷ் பண்ணுறனால ஒரு ஊரே நல்லாயிருக்கும், ஒரு வேர்ல்டே நல்லாயிருக்கும் அப்படின்னா அது வந்து ரியலி குட் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கேருந்து தான் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, இப்போ இந்தியன்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்றத பற்றி பேசுகிறாங்க. இந்தியன்ஸ் வந்து அவங்களோட தலையில் அவங்க மேலே நிறைய பிரின்சிபல்ஸ், நிறைய கஸ்டம்ஸ், நிறைய ட்ரெடிஷன்ஸ் வந்து அவங்க தலை மேலே வச்சுருக்காங்க. ஆனால் எதையுமே ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதே கிடையாது. எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாங்களே தவிர எங்கே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதே அவங்களுக்கு தெரியல. இதனால தான் இன்னுமே அவங்க லைஃப் வந்து ஒரு இம்பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து மைசரை வந்து சொல்கிறாங்க. மைசர்னால் யார்? ரொம்ப கஞ்ச பிசினாரியாக இருக்கிறவங்க. அவங்க வந்து அவங்க லைஃப்பில் பிஸ்னஸில் வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க, பீக் ஆஃப் த சக்ஸஸ்க்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதில்ல, எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே பண்ணுறதில்ல. அவங்க சம்பாரித்த பணத்தை யாருக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறதுமே கிடையாது. நான் சம்பாரிச்சிட்டேன் நான் வச்சுக்குவேன் அப்படின்ற அந்த ஒரு திங்கிங்கோட மட்டும்தான் வந்து நிறைய பேர் இருக்காங்க இந்த சொசைட்டியில். அந்த மாதிரி இருக்கிற லைஃப் வந்து மீனிங்லெஸ் தான் அப்படின்னு சொல்லி மகாதேவி வர்மா சொல்கிறாங்க.
அண்ட் தென் இப்போ விமனை பற்றி பேசுகிறாங்க. இந்தியாவில் இருக்க விமன் வந்து நிறைய கர்ஸ் அவங்க தலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து என்ன அப்படின்னா அவங்களோட இண்டிவிஜுவலுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து என்னென்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மென்னும் இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு மென்னும் அவங்க இண்டிவிஜுவல்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிறாங்களே தவிர காமனாக எந்த ஒரு பர்சப்ஸ் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் சொசைட்டி டெவலப்மெண்ட்டுக்காக அவங்க எடுத்துக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ரியல் லைஃப்பில் அவங்க எக்ஸலண்ட் ஆகணும் அப்படின்றத தான் எடுத்துக்கிறாங்களே தவிர இந்த மாதிரி விஷயந்தான் செஞ்சுரிஸ் டு செஞ்சுரிஸாக இந்த மாதிரி டெட் பர்சப்ஸ் ஒரு உயிரே இல்லாத ஒரு எத்திக்ஸை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு எந்த ஒரு தேவையான ஒரு விஷயத்தையும் அவங்க லைஃப்பில் வந்து அப்ளை பண்ணுறதே கிடையாது இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் வந்து விமனையும் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியன்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்னா டோட்டலி செப்பரேட் ஆகிடுறாங்க நோபல் ஆக்ஷன்ஸ்லேருந்து. எல்லாமே எப்படி பார்க்குறாங்கன்னா பேர்டன்ஸாக தான் பார்க்குறாங்க. அதனால தான் அவங்க கோலையே லாஸ் பண்ணிடுறாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியன் விமன் வந்து ஆனால் எப்படி இருக்காங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக, ரொம்ப ஸ்பிரிட் ஆஃப் சாக்ரிஃபைஸ் அண்ட் எட்டர்னல் பியூரிட்டி, ஒரு எண்ட்லெஸ் பியூரிட்டியோடு வந்து ரொம்ப பாசிட்டிவாக அவங்க இருக்காங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற கரேஜ்க்கு வந்து அதுக்குன்னு ஒரு லிமிட்டே கிடையாது. ஏன் அப்படின்னா எப்பெல்லாம் அவங்க லைஃப்பில் வந்து ஒரு ஃபெரோஷியஸ் தாங்கவே முடியாதன ஹர்டில்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் வருதோ ஆனால் ரொம்ப கரேஜாக வந்து அதை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரௌடாக வந்து விமனை பற்றி பேசுகிறாங்க. ஏன் அப்படின்னா விமன் தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, அன்கண்டிஷ்னல் லவ்வும் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. அது எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப பியூரிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணுறதே இல்லை. இந்த மாதிரியான ஆர்ட் ஆஃப் நோபல் குவாலிட்டிஸ் எல்லாமே அவங்களுக்குள்ளே இருக்குது. அந்த விஷயங்கள்லாம் சேர்ந்து தான் அவங்கள ஒரு டிவைன் ஸ்பிரிட்டாக மாற்றுது அப்படின்றத அந்த விமனுக்கே தெரியறதில்ல, அதை அவங்க ரியலைஸே பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எஸ்பெஷலி ஹிந்து உமனை பற்றி வந்து சொல்கிறாங்க. அவங்க ஒரு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபோர்ஸ்டு டு ஃபாலோ, நிறைய விஷயங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஃபாலோ பண்ண வைக்கிறாங்க. அவங்க டிசையர்ஸ் எல்லாத்தையும் க்ரஷ் பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு டிசையரே இருக்கிறதில்ல. அதுக்கப்புறம் அவங்க ஹோல் பாடி, அவங்களோட ஹோல் மைண்ட், இது எல்லாமே எதுக்காக தான் அவங்கள பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலிக்காக அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட லைஃப் ஸ்டைலையே மாற்றிடுறாங்க. கடைசியில் அவங்களுக்கு மீதி கிடைக்கிறது என்ன, டார்ச்சர்ஸ் மட்டும்தான் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விமன் வந்து அதுக்கு தான் வந்து மகாதேவி வர்மா ஒரு சில விமனோட இமேஜ் வந்து சொல்லியிருக்காங்க. அர்த்தாங்கினி அண்ட் அதர்ஸ், சீதா, இந்த மாதிரியான விமன் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி விமன்லாம் கூட இந்த சொசைட்டியில் வாழ்ந்திருக்காங்களா, எப்படி இதெல்லாம் பாசிபிள் ஆகிருக்கு அப்படின்னு வியக்கிற அளவுக்குலாம் நிறைய செல்ஃப் சாக்ரிஃபைஸ், அவங்க சாகிற வரைக்கும் அந்த மாதிரி இருந்திருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற ஹிந்துஸ் விமன் எப்படி இருக்காங்க அப்படின்னா ஒரு கார்ப்ஸ் மாதிரி தான் இருக்காங்க. கார்ப்ஸ்னால் என்ன, டெட் பாடி. எப்படி வந்து டெட் பாடி வந்து எந்த ஒரு மூவிங்குமே இல்லாமல் சைலண்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரி தான் ஹிந்து விமன் எல்லா டார்ச்சர்ஸையும் பேர் பண்ணிக்கிட்டு எந்த ஒரு வாய்ஸுமே ரைஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஒரு பேரலைஸ்டான ஒரு பர்சன் மாதிரி. அவங்க ஜாயையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது, அவங்க சாரோவையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. அப்படி இருக்கிறது தான் அவங்களோட மாரல் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லியே அவங்கள வந்து ப்ராட்டப் பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் சினாரியோவில் ஹிந்து சொசைட்டி வந்து அந்த விமனோட ஃபுல்லாக எல்லா விஷயங்களுமே டோட்டலாக வந்து ஏன்ஷியன்ட்டில் நடந்த விஷயத்தோட டோட்டலாக மாறிடுச்சு. ஏன்ஷியன்ட் டைம்ஸில் இந்த சோஷியல் கஸ்டம்ஸ், நார்ம்ஸ் இதெல்லாம் எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா விமனோட வெல்ஃபேருக்காக தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற அட் ப்ரெசன்ட் சினாரியோவில் இருக்க சோஷியல் நார்ம்ஸ் எல்லாமே எப்படி டிசைன் ஆகிருக்கு அப்படின்னா எல்லாமே வந்து அக்லியாக மாறிடுச்சு. எல்லாமே பேட்ரியார்கல் சொசைட்டி அவங்களோட ஓன் ஃப்ரீடம், அவங்களோட ஓன் டிசையருக்காக எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாங்க, ரீடிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்ஷியன்ட் டைம்ஸில் கொண்டு வந்த நார்ம்ஸ் எல்லாமே ஒரு ஹெல்தி லைஃப்பை கொண்டு வரணும், ஹெல்தி லைஃப் வந்து சொசைட்டியில் இருக்கணுங்கிறதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. இப்போ எல்லாமே அக்லியாக மாறிடுச்சு. அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல் பிரேஸ்லெட் இருக்குது அப்படின்னா அது எங்கே போடணும்,
நம்ம கையில் ரிஸ்டில் தான் போடணும். அதையே காலில் கொண்டு போய் போட்டோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? ஆங்க்லெட்டில் போட்டால் நல்லா இருக்குமா? அக்லியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து விமனுக்குன்னு ஒரு நார்ம்ஸை கஸ்டம் அண்ட் ட்ரெடிஷனாக வந்து மேல் பேட்ரிக்கல் சொசைட்டி வந்து க்ரியேட் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி ஃபாலோ பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் இப்போ ரிலீஜியன் டாமினேஷன்ஸ் இது எல்லாமே வந்து யார் ஆத்தரிட்டேரியனாக இருக்காங்க அப்படின்னா வந்து இந்த மேல் பேட்ரியார்க்கல் சொசைட்டி தான். ஸோ மேல் வந்து ஃபுல்லாகவே சொசைட்டியை டாமினேட் பண்ணி அவங்களுக்குன்னு அவங்க ஃபுல்லாக ஃப்ரீடம் எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்குன்னு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது, எல்லா ரைட்ஸும் அவங்களுக்கு கீழே தான் இருக்குது. அண்ட் தென் அவங்க ஒரு ஃப்ரேம் பண்ணுறாங்க ஸ்கிரிப்சர்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்கள ஃப்ரீ பண்ணிக்கிட்டு விமனை வந்து இந்த ஒரு கஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தின் மூலமாக அவங்கள கட்டி போட்டு வச்சிட்றாங்க. ஒரு செயின் மாதிரி கட்டி போட்டு வச்சிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ மெஷின் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எப்படி வந்து வேர்ல்டுக்குள்ளே வருது, சொசைட்டியில் வருது அப்படின்னா சோஷியல், ரிலீஜியஸ், எக்கனாமிக்கலாக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு டூலாக தான் உள்ளே வந்தது. அந்த மாதிரி தான் ஒரு மெஷின் மாதிரி தான் விமனையும் ஆக்ட் பண்ண வச்சுட்டாங்க. இவங்களோட தேவைக்கு இவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொம்மை, ஒரு பப்பட், ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு பர்ஃபெக்ட் ஸ்லேவாகவே மாற்றிட்டாங்க அவங்கள, ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து ரெபல் பண்ணவும் மாட்டிக்கிறாங்க, கொஷின் பண்ணவும் மாட்டிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட் என்ன அப்படின்னா டார்ச்சர்ஸ் அண்ட் சஃபரிங்ஸ் மட்டும்தான் இப்போ இருக்கிற மாடர்ன் வேர்ல்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குழந்தைய எடுத்துக்கோங்க, ஒரு ஃபீமேல் சைல்டு எடுத்துக்கோங்க. ரைட் ஃப்ரம் த பர்த் ஒரு குழந்தை பிறந்தோன்னே ஒரு மென்டலாக வந்து ஒரு செட்டப், அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். அவள் எதுக்காக பிறந்திருக்கான்னா ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ஸ் எல்லாமே செய்கிறது தான் பிறந்திருக்கா. அவளுக்கு இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் அவள் ஃபாலோ பண்ணணும். சொசைட்டியை அப்போஸ் பண்ணக்கூடாது, எந்த ஒரு சவுண்டும் இல்லாமல் ஃபாலோ பண்ணணும். அந்த ஒரு விஷயந்தான் இந்த எல்லா விஷயங்களும் அவள் இருக்கணும். இந்த விஷயங்கள்லாம் தான் ஃபாலோ பண்ணனா அவள் வந்து குட் குவாலிட்டியோடு இருக்கா. அவளுக்கு ஏதாவது ஒரு டிசையர்ஸ் இருக்குது, அவளுக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா அதை கூட யாருக்கு பெனிஃபிட்டை தான் யூஸ் பண்ணிக்கணும்? ஹஸ்பண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு பெனிஃபிட்டை தான் யூஸ் பண்ணணும். அவளுக்கு செல்ஃபாக வந்து எந்த ஒரு விஷயத்தையும் திங்க் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. இது இந்தியன் சொசைட்டியில் இருக்குது அப்படின்னு மகாதேவி வர்மா வந்து இங்கே ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணியிருக்காங்க. விமன் வந்து எல்லாத்தையும் பேர் பண்ணிக்கிறாங்க, எதையுமே எக்ஸ்போஸ் பண்ணுறதில்ல. ஈவன் இன்ஜஸ்டிஸ் நடந்தால் கூட அதை ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதே கிடையாது. ஸோ அவள் எப்படி இருக்கா அப்படின்னா அவள் வீடே அவளுக்கு பிரிசனாக மாறிடுது. அவங்க அப்பா, அவள் ஹஸ்பண்டே வந்து என்னது ஜெயிலராக மாறிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விமன் வந்து எல்லா சுச்சுவேஷனும் அவங்க தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு ரெஸ்பான்சிபிள் எடுத்து வர வழியை தாங்கிக்கிறாங்க. ஸோ அந்த விஷயத்தில் ஆர்ட் ஆஃப் லிவிங்கில் தான் அவங்க லிவ் பண்ணுறாங்க அப்படின்றதே அவங்க ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஈஸியாக என்ன பண்ணுறாங்க, எல்லா பர்சப்ஸையும் எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் ஈஸியாக கேரி அவுட் பண்ணுறாங்க. அதனால் என்ன ஆயிடுது, எல்லாமே சேர்ந்து அவளுக்கு ஒரு பெரிய பேர்டனாக மாறிடுது. இந்த ஹியூமனிட்டி, இந்த ஹியூமன் பீயிங் வந்து பர்ஃபெக்டாக டெவலப் ஆகணும் அப்படின்னா இந்த விஷயங்கள் மாறணும். இப்படி மாறலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து தெர் இஸ் நோ பாசிபிலிட்டிஸ். ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங்ஸை, ஒரு நல்ல ஒரு சொசைட்டியை உருவாக்கவே முடியாது. மேன் வந்து ஹியூமனிட்டியை அவனோட செல்ஃபிஷ்னஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மூலமாக ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. விமன் வந்து இது எல்லாமே இக்னோர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டோன் மாதிரியான ஒரு ஸ்டோனுக்கு ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்கா, அது மாதிரியான ஒரு லைஃப்பை தான் டாலரேட் பண்ணிக்கிட்டு ஃபார்பியர் பண்ணிவிட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த விஷயம் மாறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேன் அண்ட் விமன் ரெண்டு பேருமே ஹியூமன் டிக்னிட்டியை ஷேர் பண்ணி லைஃப்பை வாழணும். அப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னா இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்ற ஒரு விஷயம் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். டெவலப் ஆகிறப்போ சொசைட்டி சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லைஃப் பியூட்டிஃபுல்லாக மாறணும் அப்படின்னா பர்சப்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அப்ளிகேஷன்ஸை லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை அப்ளை பண்ணணும். அப்ளை எப்படி பண்ணணும் அப்படின்னா பேலன்ஸாக பர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். அப்படி பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல எந்த ஒரு ட்ரபுளுமே இருக்காது. சொசைட்டியும் டெவலப் ஆகும், அட் த சேம் டைம் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் ஸ்டைலும் மெயின்டைன் ஆகும். இந்த விஷயங்கள் மாறணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் நோட்டோட மகாதேவி வர்மா இந்த ப்ரோஸை வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ இதில் ஸ்ட்ராங்காக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விமன் ஆர் த பேக் போன் ஆஃப் அவர் நேஷன்.
இந்த உலகத்தில் விமன் இல்லை அப்படின்னா எந்த ஒரு விஷயமே வந்து பர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ விமனுக்குள்ளே எல்லா ஸ்ட்ரென்த்னஸுமே இருக்குது. ரெஸ்பெக்ட் பண்ணணும் விமனுக்கு அப்படின்ற ஒரு கான்செப்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக மகாதேவி வர்மா இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்ற ப்ரோஸில் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய லிட்ஃபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.